தி பவர் ஆஃப் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கண்டினியூவா அப்படியே பேசாம உட்காந்துட்டோம்னா நல்லா இருக்குமா இல்லையா? சார். மௌனத்தின் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து அப்படியே பேசாம எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா அது வந்து மௌனத்தின் சக்தியாக மாறிடுமா? கண்டிப்பா சார், மாறும் சார். மௌனத்தின் சக்தி அப்படி இல்லை. மௌனத்தின் சக்தி அப்படிங்கிறது அதல்ல, இல்லையா? நம்ம மௌனமா எங்க இருக்கணுங்கிறது தான் சக்தியாக மாறுகிறது. மௌனமா இருக்கிறனால சக்தியாக மாறாது. ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியணும். நம்ம எந்த இடத்துல, எந்த சூழல்ல, எந்த எந்த சிந்தனையும் இல்லாம இல்ல எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறதா சார்? இல்ல அப்படி இல்ல. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு சக்தியாக மாறாது. அது ஒரு தீர்வாக மாறாது. அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. அதாவது இந்த மௌனத்தின் சக்தி அப்படிங்கும் போதே அதை என்ன அடிப்படையா சொல்லுது அப்படின்னா, மனிதர்களோட நம்ம பழகுற பழக்கத்தையும் அதே மாதிரி நம்ம எந்தெந்த சூழலுக்கு தகுந்தா மாதிரி எந்தெந்த நிலைகள்ல நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு செயலை செய்யறோமோ அதை பொறுத்து அமைஞ்சது. நம்ம எந்த இடத்துல வந்து அமைதியா இருக்கணும், எங்க வந்து அமைதியா இருக்கணும், எங்க அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சூழல் வந்து அமைதியே தவிர நம்ம கோவப்படும் போது அமைதியா இருந்தாலே அது ஒரு சக்தி. அந்த 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 மாதிரி ஒரு ஒரு இடத்தை சார்ந்துதான் அந்த நிகழ்வு வந்து அமைக்கப்படுதே தவிர நீங்க யார்கிட்டயுமே பேசாம அமைதியா இருக்கிறதுனால அது வந்து சிறந்ததா மாறாது. அது வந்து ஒரு தீர்வும் கிடையாது. அது வந்து தீர்வு கிடையாது. அது வந்து ஒரு தீர்வு கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அமைதியா இருக்க கத்துக்கணும் அப்படின்னா எங்க அமைதியா இருக்கணும்னா, அதிகமான கூச்சம் எழுப்பக்கூடிய இடத்துல, அதிகமான குழப்பம் இருக்கக்கூடிய இடத்துல நம்மனால அமைதியா இருக்கணும். இதுதான் பயிற்சி, இதுதான் கல்வி. இங்கதான் நம்ம வந்து நம்மளை வளர்த்துக்கிறோம், நம்மளை உணர்றோம்னு அர்த்தம். இப்போ நம்ம குரூப்லயே வந்து இப்போ மற்றவர்களை பத்தி நம்ம பேசுவது அது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில நபர்கள் வந்து நம்மளுடைய இந்த கிளாஸ்லயே மார்னிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்ன இருந்தாங்க ஒரு 2 பேர். ஸோ அவங்கள வந்து நாங்கள் இதுலேருந்து கழட்டி விட்டோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க 2 பேரும் இந்த கிளாஸ்ல வந்து அவங்க அவங்களுக்குள்ளார நிறைய கருத்துக்களை, இப்போ மௌனம் தி பவர் ஆஃப் சைலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா அப்புறம் நம்மளாம் எதுக்கு உட்காந்துருக்கோம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்க அவங்களுக்கு கூட நண்பர்கள், அதனால அதை வந்து அதை செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் அதை தெரிஞ்சிட்டு அப்போ நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இங்கே பேசலாமா பேச வேண்டாமா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம மனசுல வச்சு மௌனமா இருக்கிறது. ஏன்னா மௌனமா இருக்கிறதுங்கிறதே அதுதான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மௌனமா இருக்க கத்துக்கணும். மௌனம் பல பிரச்சனையை தீர்க்கிறது சார். எஸ், மௌனம் வந்து நம்ம மௌனமா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அப்ப மௌனம்ங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை தவிர்க்கிறக்கோ, இல்ல வந்து ஒரு நிகழ்வுல வந்து உட்கார்ந்து எந்த சிந்தனையுமே இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ அல்ல மௌனம் அப்படிங்கிறது. மௌனம்ங்கிறது ஒரு புரிதல், மௌனம்ங்கிறது ஒரு பயிற்சி, மௌனம்ங்கிறது உங்களுடைய வளர்ச்சி,
மௌனம்ங்கிறது உங்களை பட்டை தீட்டக்கூடிய ஒரு கருவி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல பல நிலைகளாக இருக்குது. அப்ப நம்ம எங்க பட்டை தீட்டப்படுவோம், எங்க நம்ம மதிக்கப்படுவோம், எங்க நம்ம உயர்த்தப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மௌனம்ங்கிறது அதைத்தான் தருது. நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவுமே மௌனமா இருக்கிறது அது தவறான செயல். மௌனம்ங்கிறது அவசியம். அதுக்காக நீங்க மொத்த வாழ்க்கையும் மௌனமா இருக்கிறதுங்கிறது ஒரு மிக மோசமான நிலை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளாஸ் நடக்கும், இல்லைன்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய சபையா இருக்கும், ஒரு நபர் மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சிரிக்க மாட்டாரு, ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. எந்த விதத்திலையும் அவர் ஆக்சுவலா நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கிறத நம்ம மேடையில அப்படியே கத்தி பயங்கரமா இன்ஸ்பைரிங்கா பேசிட்டு இருப்போம். அந்த ஆள் மட்டும் இந்த வடிச்சு வச்ச சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுல ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம நாட்டுல இருந்தார். யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? சார் மன்மோகன் சிங். தப்பு. சார் எனக்கு தெரியும். சொல்லுங்க. நரசிம்மராவ் சார். நரசிம்மராவ் நரசிம்மராவ் சார். சிரிக்க மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு. முகத்துல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார். நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. நரசிம்மராவ் அந்த மாதிரி ஒரு மனிதர். ஸோ அந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அல்ல, அது மௌனம் கிடையாது. அது ஒரு டிப்ரெஷன், அது ஒரு பிரச்சனை, அது அந்த நோய் அது. ஸோ அந்த முகம் அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் உங்களுடைய ஆழ் மனதோட புத்துணர்ச்சியையும் உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடியது அந்த ஸ்கின்னோட ஒரு செல்கள், முகத்தில் இருக்கக்கூடிய செல்கள். ஸோ நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கிறத நம்ம மேடையிலிருந்து பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம பேசும்போது சபை அறிதல், சபை அறிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது அப்படிங்கும்போது அந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்களோட முகங்களோட பாவனையை வச்சு ஒரு சிறந்த பேச்சாளர் பேசுவார். பேப்பர்ல இருக்கிறத பேச மாட்டார். அதுதான் ஒரு பேச்சாளருடைய உச்சகட்ட திறமை அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் அப்பப்போ நம்ம என்ன சொல்வோம், வீடியோ ஆன் பண்ணி உட்காருங்க அப்படின்னு. அதாவது இந்த மனநிலையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஜாலியாவோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கதைகளை சொல்லி நம்ம சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லக்கூடியவராக அந்த பேச்சாளர் மாறுவார். அப்போ நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோங்கிறனா அது நன்மையான செயல் கிடையாது. அமைதிங்கிறது வேற, சைலண்ட், அந்த அமைதியாக எந்தவித ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது சூழலை பொறுத்து மாறுறது தான். அது சும்மா இருக்கிறது கிடையாது. அவர் மாதிரி அவர் முகத்தை அசைக்காம இருக்கிறனால மக்களுக்கு நிறைய தீங்கு தான் தவிர அது நன்மை கிடையாது. எஸ்மா ஜியோஜி, நல்லது கிடையாதுங்க, கெட்டது தான் உருவாகிக்கிட்டே இருக்குது. சார் அந்த மாதிரி ஆளுக்கு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க சார். சொல்லுங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்பாங்க சார். எஸ், கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு நல்ல செயல் கிடையாது. ஸோ அந்த அமைதியெல்லாம் அமைதி கிடையாது. அந்த அமைதியாக இருப்பது யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது, இல்லையா? இன்னைக்கு ஒரு சிட்டியில இருக்கிறோம், ஒரு க்ரௌட் பிளேஸ்ல குடியிருக்கிறோம் அப்படின்னா அங்க அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? ஏன்னா சுத்தியும் உங்க சவுண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். சவுண்டே இல்லாத ஒரு பிளேஸ்ல இருக்கணும்னா நீங்க கிராமத்துல ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப நம்ம இருக்கிற இடம் ஒரு கிராமப்புறமான ஒரு நிறைய தோட்டம் துறவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர்ல நான் இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறக்கோ
இல்லை உங்கள்கிட்ட நான் பேசும்போது சவுண்டு ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது இல்லையா? இங்கே வந்து சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் பண்ணலை, இருந்தாலும் நல்லா தெளிவாக அழகாக கேட்குது. என்ன காரணம்னா அந்த மாதிரி ஒரு பகுதியை பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த சூழலை இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே அமைச்சு தந்திருக்கு. ஸோ அதனால இங்கே வந்து உட்காந்து எடுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இதே நான் வாழ்கிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வந்து ஃபுல் க்ரௌடஸ் பிளேஸ், ஒரு செகண்டு கூட ஹாரன் சவுண்டு கேட்காம இருக்காது. அங்கிருந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். ஸோ அந்த சூழலையும் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குது. அப்போ நம்ம எங்க அமைதியா இருக்கணும், எப்போ வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அதிகமா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை குறைக்கும். மெயின் கான்செப்ட் அதுதான். ஒரு விஷயம் வந்து நம்ம மௌனமா இருக்கிறது அப்படின்னா, அமைதியா இருக்கிறது அப்படின்னா மௌனமாவோ அமைதியாகவோ இருப்பது கிடையாது. அதற்கு பதிலாக நம்ம பேசுற வார்த்தைகளை குறைப்பது, அதிகமான வார்த்தைகளை வெளிவிடுவதை குறைப்பது. இது ஒரு நல்ல ரிச் பர்சனோட ஆட்டிடியூட். நீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ரிச் மனிதராக மாறணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க 4 பேர் உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்களோட வேர்ட்ஸோட அளவை குறைச்சிடும். வார்த்தைகள் எவ்வளவு நம்ம வெளியே கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்க மரியாதை கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த மௌனம்ங்கிறது முதல் விஷயம் என்னன்னா அதிகமா பேசுவதை குறைக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பேசுறதுக்கு உண்மையே இல்லைன்னு வைங்க, ஒரு சப்ஜெக்ட் இல்லை, இல்லைன்னா வந்து ஒரு ட்ரூ இல்லை, ஒரு உண்மைத்தன்மை வந்து நம்ம சொல்ற கருத்துல இல்லை, இல்லைன்னா அவங்க நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதையாவது எடுத்து சொல்லணும்னா ஒரு உண்மையான நிகழ்வு வந்து அங்க இல்லை. அப்போ அவங்க தப்பா பேசிட்டு இருந்தாலும் பேசாம உட்காந்து நம்ம கேட்கறதா நல்லது. நீங்க இந்த இடத்துலதான் உங்க அமைதியை வந்து அதிகமா காப்பாற்றணும். ஏன்னா உங்களால முடியாது. ஒண்ணு உங்கள்கிட்ட உண்மையான எந்த இதுவும் இல்லை எடுத்து சொல்ற அளவுக்கு, உங்கள்கிட்ட சின்ன சின்ன ஃபால்ட்டு தெரியுது, அவரு அதுக்கு மேல கொட்டி தீக்கிறாரு ஃபால்ட்டை, தப்பாவே நிறைய பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்குள்ளார தூண்டுது, சொல்லிடலாம் சொல்லிடலாம், இதை இதை பேசலாம் அதை பேசலாம், இப்படி உங்களுக்குள்ள தோணுது. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் பேச துடிக்கும் போது அந்த உண்மைத்தன்மை நம்ம கிட்ட இல்ல, ஒரு சரியான காரணம் இல்ல, ஒரு சரியான தகவல் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம நம்மளோட வார்த்தைகளை பேசுவதை முழுமையாக நிறுத்திக்கணும். நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தும். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு வேர்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுட்டு அமைதியா பேசாம அவங்க என்னதான் பொய் பேசிட்டு இருந்தாலும் அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அது வந்து அவங்க ஒரு அறிவே இல்லாம ஒரு தெளிவு இல்லாம, ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, நல்ல ஆளா இருப்பீங்க, நிறைய இடத்துல இது நடக்கும். ஸோ நாம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், நிறைய நீங்க கத்து வச்சிருப்பீங்க, அங்க ஒருத்தர் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பார். எப்படி சொல்லணும்னா டெல்லி வந்து நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம்னு சொல்லுவார், தாஜ்மஹால் வந்து சவுதி அரேபியால இருக்குன்னு சொல்லுவார். ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு ஒரு நபர் பயங்கரமா புருடா விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருப்பார், உங்களுக்குள்ள துடிக்கும். ஸோ அந்த மாதிரி துடிச்சாலும் நம்ம வந்து அங்க பேசக்கூடாது. அங்க வந்து அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும், உங்களோட உணர்வுகளை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த நபர்கள்ட்ட போய் நீங்க இதை ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை தான் அசிங்கப்படுத்துவாங்க, மோசப்படுத்துவாங்க, உங்களை வந்து ரொம்பவுமே தாழ்த்திடுவாங்க. ஸோ எந்த அறிவுமே இல்லாத உண்மையே இல்லாத ஒரு பொய்யர்கள் இடத்துல நம்ம போய் எதையாவது சொல்லலாமா?
எதையா பேசுறதுக்கு நடக்கலாமா நம்ம? ஸோ அவங்க பொய் தான் பேசுறாங்க, மோசமானவங்கன்னு நமக்கு தெரியுது. நம்ம ஏன் அதுக்குள்ள அந்த கெட்ட நீருக்குள்ளார நம்ம இறங்கணும்? அந்த சாக்கடைக்குள்ளார நம்ம ஏன் காலை வைக்கணும்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுடைய அந்த சுபாவம், அந்த கேரக்டர் என்ன நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பேசிட்டு போறாங்க, அவங்க அப்படியே இருந்துட்டு போறாங்க. நம்ம அவங்களையே கரெக்ஷன் பண்றதுக்காக நடக்கணும், நமக்கு என்ன அவசியம் இருக்கு? இங்கேதான் உங்களுக்கு இந்த மௌனம்ங்கிறது மிக உயர்ந்த பவராக, சக்தியாக மாற ஆரம்பிக்குது. மௌனம்ங்கிறது இங்கேதான் விலை உயர்ந்ததாக மாறுகிறது. மௌனம்ங்கிறது இங்கேதான் உங்களுடைய வைரமாக சேஞ்ச் ஆகிறது. அப்ப மௌனத்தோட அந்த விலை எங்க இருக்குது அப்படின்னா, உண்மை இல்லாத இடங்களில் நாம் பேசாமல் இருப்பது, நம்மளோட கருத்தை அங்க எடுத்து சொல்லாமல் இருப்பது. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு ஒரு சில வார்த்தைகள் மற்ற நபர்களை ஆகட்டும் அல்லது நம்மையாகட்டும் புண்படுத்தக்கூடியதாக இருந்தா நம்ம அங்க மௌனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எப்போ ஆளாக கூடாது, நம்ம எப்போ நம்மளோட கருத்துக்களை ஒருத்தர் மேல திணிக்க கூடாது அப்படின்னா, எப்போ ஒரு மனிதர் நம்மளை விட கீழே இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த நபர் ஒரு ஒரு குற்ற செயலை செய்த நபராக, இல்லைன்னா அந்த உங்களை விட உயரம் குறைவான, தாழ்வான, உங்களை விட குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய, ஏழையாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்துல அவங்கள நம்ம புண்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது எப்படின்னா, ஒரு ஏழை கிட்ட போய் என்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது பெரிய ஒரு அறிவு. ஒரு இல்லாதவன்கிட்ட போய் என்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் மௌனம்ங்கிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, நீங்க நல்லா செட்டில் ஆயிருக்கிறீங்க, ரெகுலரா உங்களுக்கு வருமானம் வருது, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை விட தாழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய், நானெல்லாம் அந்த லண்டனுக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்ல 2 லீஃபும் பறக்கும்போது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது ஒரு சிறந்த நிகழ்வே கிடையாது. அப்போ நமக்கு நிறைய பேத்துக்கு என்ன தெரியாம பண்றோம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பேசும் பொழுது அவங்க மனசு ரொம்ப சங்கடப்படும், ரொம்ப கவலைப்படும். என் வாழ்க்கையில அந்த ஒரு ஏர்போர்ட்டோட சைட்ல கூட என்னால போக முடியலையே, என்னால அங்க பயணம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லு நம்ம மனசு ரொம்ப துடிக்கும். அப்ப அந்த மாதிரி இல்லாத நபர்கள்ட்ட எனக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க காண்பிக்க கூடாது. ஏன்னா இப்ப நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, ஒரு ஏழை உங்களுடைய ஸ்டாஃப் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட போய் நான் இவ்வளோ காஸ்ட்லியா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிக்க கூடாது. ஆனா நான் சொல்வேன், நான் இது ஆக்சுவலா என்னது பீட்டர் இங்கிலாந்து அப்படின்னா பீட்டர் இங்கிலாந்துன்னு நான் சொல்ல உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வரக்காக, இல்லையா? நல்ல பிராண்டடா நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலாம். பட் அதே டைம்ல ஒரு ஏழைகிட்ட போய் அவர் ஒரு 4 ஷர்ட்டு ஏதோ 100 ரூபா மேல கிடைச்சா எடுக்கக்கூடிய ஆளா இருப்பாரு. அவ்வளவுதான் அவரோட வசதி இருக்கும். அங்க போயிட்டு நீங்க உங்களோட பெருமைகள்லாம் சொல்லக்கூடாது, அங்க பேசக்கூடாது, அங்க மௌனமாக இருக்கணும். அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டையே பார்த்துட்டு அதையே சந்தோஷமா சிரிச்சு, நல்லா இருக்குதே, என்னை விட அழகா போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். நீங்க போட்டிருக்கிறது 18,000 ரூபாய் ஷர்ட்டு, அது ஓகே தான். அவர் வாங்கியிருக்கிறது 100 ரூபாய்க்கு. ஸோ நீங்க அங்க போய் உங்களோட பெருமையை காமிக்க கூடாது, அங்க போய் நம்ம அதை பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓ என்னை விட சூப்பரா ஷர்ட் போட்டிருக்கிற, சூப்பரா கலரா இருக்குதே, எங்க எடுத்த, நமக்கு கூட இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அப்படி ஒரு பெருமையா பெருந்தன்மையா நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மதிப்பு மரியாதை
மேலும் மேலும் உயரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம விட கீழே இருக்கிற மனிதர்கள்ட்ட போய் இந்த தவறான விஷயங்களை பேசி அவங்கள காயப்படுத்தவோ புண்படுத்தவோ நம்ம செய்யக்கூடாது. அதே டைமில் நம்மளுடைய கோபம் எப்போ நமக்குள்ள அதிகமாக மாறுகிறதோ, எப்போ நமக்கு ஒருத்தர் மேலே செம்மையா கோபம் வருதோ, அப்போ நம்ம அமைதியாக இருக்கணும், நிறைய பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் கோபத்தினால ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதர் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் போய் நம்ம அதிகமாக பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் சோகமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கோபமாக இருக்கிறார்களோ அந்த நபர்கள்ட்ட போய் நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அதே டைமில் மன்னிப்பு கேட்கக்கூடாது. மெயின் கான்செப்ட். ஒருத்தர் கோபமாக இருக்காருன்னு போய் அவர்கிட்ட சாரி சொல்லக்கூடாது. நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரியாது. கோபமாக இருக்கிற நபர்கள்ட்ட சாரி சொல்கிறனால அந்த சாரி, அந்த மன்னிப்பு கேட்கறனால அவங்க மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அவங்கள்ட்ட பேசாமல் இருந்துட்டு அவங்க கூல் டவுன் ஆகி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் போய் நிதானமாக அவர்கிட்ட பார்த்து, சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டுட்டீங்க, நான் அதுக்கு காரணமாக மாறிவிட்டேன் அப்படின்னு நம்ம அப்பாலஜிஸ் அங்கே போய் பண்ணலாம். தப்பில்லை, மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நம்ம எப்போ மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னா அவங்க ரொம்ப கோபமாக இருக்கும்போது மன்னிப்பு கேட்கணும். ஏன்? நீங்கள் ஒரு தவறு செஞ்சனால தான் மன்னிப்பு கேட்குறீங்க. அந்த தவறு செஞ்சப்போ அவர் பயங்கரமாக கோபமாக இருக்காரு. அப்போ நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்கள் தவறு செஞ்சது உறுதி செய்யப்படுது. நான் ஒருத்தர்கிட்ட ரொம்ப ரொம்ப சங்கடமாக ரொம்ப அழுதுட்டு அவர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பு மன்னிக்க முடியாத தப்பு தான். அந்த தப்பை நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது இந்த உலகமே அங்கீகரிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தப்பு அது. ஆனால் அந்த நபர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, அந்த மனிதரை நான் அவ்வளோ மதிக்கிறேன், அவ்வளோ நேசிக்கிறேன். ஸோ அந்த நபர் மன்னிப்பு கேட்டுட்டா தான் இந்த தப்பை செஞ்சதா ஒத்துட்டார் இல்லையா? தான் இந்த தவறை செய்ததாக ஒத்துட்டார். அப்போ என்னாச்சுன்னா அந்த மரியாதை, அந்த அன்பு அதெல்லாம் விலையில்லாமல் போயிடும். அது மதிக்க முடியாத ஒரு இடத்துக்கு அந்த நபர் போயிடுவார். ஸோ அதனால உங்களை எப்பவுமே நான் அந்த மதிப்பான இடத்துல தான் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு நீங்கள் அந்த தப்பு பண்ணதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எப்பவுமே உயர்ந்தவர் தான், நீங்கள் எப்பவுமே மேன்மையானவர் தான். என் மனசில் ரொம்ப அன்போடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் மேலேயும் நான் நிறைய அன்பு வச்சிருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு அந்த தப்புக்காக மன்னிப்பு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பு தரமாட்டேன்னு சொன்னேன். ஸோ என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அது. என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு கோபமாக இருக்கிற நிலைமையில ஒரு மனிதர்கிட்ட போய் தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அது ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உங்கள் தப்பை ஒத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் அந்த தப்பை ஒத்துட்டீங்கன்னா போச்சு. ஸோ ஒரு நிதானம் வந்ததுக்கு அப்புறம் அதை புரிய வைக்கலாம். அந்த தப்பை புரிய வைக்கலாம். அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய தவறாக மாறிடும். மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம விட மேலே ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம மிகப்பெரிய மனிதராக நம்ம எப்போ மாறுவோம்னா, அவங்கள மன்னிப்புக்கு கேட்காத அளவுக்கு
அந்த தவறை தெரிஞ்சுட்டே நம்ம தெரியாத மாதிரி ஒதுங்கி போறனால தான். அப்பதான் நீங்க ரொம்ப பெரும் மனிதராக மாறுவீங்க. உங்களோட உள்ளம் வந்து சிறந்ததாக மாறும். உங்களோட அன்பு வந்து இந்த உலகத்துல பறைசாட்டும் அளவுக்கு மிகப்பெரியதாக மாறும். அப்ப அந்த மேன்மையான மனசு நமக்கு வரணும்னா, ஒரு மனிதன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நம்ம சம்மதம் கொடுக்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மனசை வந்து நம்ம சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் அந்த மௌனத்தோட விலை அப்படிங்கிறது. அப்போ நல்ல ஒரு தியானம், நல்ல ஒரு மெடிடேஷன், அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம எப்பவுமே செய்யும்போது நம்மளுடைய மனசு வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உறவுகளுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் என் காலில் வந்து உழுகணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது எவ்வளோ உயர்ந்த மனிதராக இருந்தாலும் நம்ம அந்த எண்ணத்தை வந்து நமக்குள்ள உருவாக்குறோம். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து உங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கு, உங்களை உயர்த்தக்கூடியதாக இல்லை. அந்த மனிதர் எவ்வளவு உயரத்துல இருந்திருந்தாலும் நம்ம அவங்கள வந்து நமக்கு கீழே கொண்டு வரக்கு நம்ம சிந்திக்க கூடாது, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. அப்ப நமக்கு கீழே ஒருத்தரை கொண்டு வரணும்னு நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்குள்ள நிறைய பகையும் கோபமும் சங்கடங்களும் நம்மளுடைய நிறைய தேவையில்லாத சிந்தனைகளும் நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அதிகமான மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல மனநிலைகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி அந்த கோபத்தை நம்ம ஒரு கோபப்படுறோம், ஒரு கோபம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த கோபம் வந்து ரொம்ப நியாயமான கோபம் தானா, அந்த கோபத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது, அந்த கோபம் வந்து உண்மையிலேயே நம்ம அந்த நபர் மேல காண்பிக்கிறனால அந்த நபர் வந்து சரியான முறையில திருந்திடுவாரா, இல்ல அந்த கோபம் வந்து மதிக்கக்கூடிய நியாயம் இருக்கக்கூடியதாக இல்லை, அதுல வந்து சில விஷயங்கள் அவரு சைட்லையும் அவரோட தரப்புலையும் சில கருத்துக்களை நம்ம மதிக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் சிறந்தது. அமைதியா விலகி போவது தான் மிக மிக சிறந்தது. அப்ப இங்கெல்லாம் நம்ம சகிச்சே வாழணுமா அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து எப்ப பட்டை தீட்டப்படுவான் என்பா அந்த பட்டை தீட்டுவதற்கு உரியதாக மாறுவது, வைரமாக மாறுவது, ஜொலிப்பதற்கு மாறும் பொழுது நிறைய காயம் இருக்கும் இல்லையா. ஒரு வைரங்கிறது வந்து நேரடியா மின்னுற மாதிரி இருக்காது. சாதாரண ஒரு கண்ணாடி சில், உடைந்த சில்லு, ஒரு உடைந்த கண்ணாடி பாறை மாதிரி தான் கிடைக்க போகுது. ஸோ அதை எடுத்து எவ்வளவோ பாகங்களை வந்து அதை அரைச்சு பொடி பண்ணி உடைச்சு அதை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை எல்லா மூலைகளிலும் பாருங்க, எல்லா மூலையிலும் பட்டை தீட்டி அதுக்கப்புறம் தான் அதை உருவகப்படுத்துறாங்க. ஸோ ஒரு வைரம்ங்கிறதே இவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சுதான், வழிகளை சந்திச்சுதான் பட்டை தீட்டப்படுகிறது. அப்ப எல்லா நன்மைக்கும் மதிப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி ஒரு கடுமையான சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கும். கடுமையான வழிகள் வந்து இருக்கத்தான் செய்யும். நமக்கு அது வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வந்து நம்மளோட மனசை, நம்மளோட எண்ணங்களை, நம்மளோட சிந்தனைகளை வந்து பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட சிந்தனைகளை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த நிகழ்வை அப்படியே நம்மளோட கோபத்தை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போறதுதான் மிக சிறந்த விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இரண்டு நபர்கள் அவங்களுக்கு இடையில பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சண்டையில அந்த நபர்கள் உங்களை ஒரு தடவை ப்ளீஸ் இங்க வா, இந்த இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு இடையில போகவே கூடாது. அது எந்த உறவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட குழந்தைகளா இருக்கலாம், உங்களோட நண்பர்களா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்களோட தாய் தகப்பனா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலுமே
அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு உங்களை அழைத்து அங்க ஒரு நீதிபதியாக, ஒரு குறை தீர்ப்பவராக எப்ப அங்கீகரிக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க பிரச்சனையை காதுல கேட்டுட்டு பேசாம இருக்கணும். நீங்க அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி வாழ்க வளமுடன்மா. வெரி குட் மார்னிங். அந்த மாதிரி நம்ம மனநிலையை வந்து மாத்திட்டு நம்ம அந்த ரெண்டு பேர்த்தோட பிரச்சனைக்கு இடையில நம்ம என்டர் ஆகாம நம்ம உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டே இருக்கணும். பேசாம அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கதான் உங்களுக்கு அமைதி, அந்த மௌனம்ங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. அப்போ அந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில என்ன வாக்குவாதம் போனாலும் நீங்க அமைதியா இருக்கணும். அதே மாதிரி யாரை பற்றியும் நம்ம வந்து கெட்டவராக சிந்திக்க கூட கூடாது. ஒரு மனிதர் வந்து கெட்ட மனிதராகத்தான் இருப்பார் அப்படிங்கிற சிந்தனை வந்து நமக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த சிந்தனையோட ஒரு மனிதர்கிட்ட நம்ம இன்னொரு மனிதரை பத்தி பேசணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அறியாமையே நம்ம வந்து அவங்கள கெட்டவங்களாவே அவங்கள்ட்ட சொல்லக்கூடியவர்களாக மாறிடும். அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மிகப்பெரிய கூச்சம், சப்தம் போட்டு ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்களும் மிக கெட்ட மனிதர்கள் தான். அப்போ குரலை உயர்த்தி பேசி ஒரு காரியத்தை சாதிக்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னே இருந்தால் நம்ம அவங்கள வந்து அப்படியே டோட்டலா எந்த வாக்குவாதம் இல்லாம அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுதான் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய இந்த மௌனத்துடைய சக்தி. உங்க முன்னாடி அவ்வளோ சவுண்டு ரைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டக்குன்னு அங்கிருந்து எந்த பதில் சொல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரியான அந்த மௌனத்துடைய விலைய நீங்க உணர்ந்திருந்தா அந்த கூச்சலிடக்கூடிய மனிதர்கள் இருந்து அந்த உறவையே முழுசா முறிச்சிடும். அவங்க கிட்ட திரும்ப வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் சிறந்தது. ஏன்னா அவங்க வார்த்தையில உண்மை கிடையாது. அவங்க வந்து எதையும் நீங்க சொல்றத கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. உங்களை வந்து எப்படியாவது ஒரு கெட்ட மனிதராக எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் அவங்க முயற்சி செய்வாங்க. ஏன்னா அவங்களோட கருத்துக்களை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உங்களை வந்து விலையில்லாம மாற்றுவதற்கான செயலை வந்து அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எதை சொன்னாலும் அவங்க அடுத்த ஸ்பாட்ல பயங்கரமா அந்த வேர்ட்ஸை ரைஸ் பண்ணி உங்களை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு இதோட அனுபவம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்லம்மா கொஞ்சம் மோசமான ஒரு ஏரியாவா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம போறோம், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஒரு 10-20 பேர் சேர்ந்து ரொம்ப கத்தி நம்ம சொல்றது கேட்காம அவங்க சொல்றத செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை மோசமா மாத்திடுவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நகர்ந்து மெதுவா போயிடும். அங்க வந்து வாழ்க நம்ம வளமுடன் சார். எஸ்மா வாழ்க வளமுடன் சார். எஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத அராஜகம் பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சார். அவங்க ஆமா தனியா இருந்தாலும் அவ்வளவு போல்டா கத்துவாங்க. ஒரு 10 பேர் இருந்தா இன்னும் பயங்கரமா கத்துவாங்க சார். அவங்க ஆமா செஞ்சது தவறுனாலும் அது வந்து நல்லது, நான் நேர்மையா இருக்கேன் இல்ல அவங்க காரிய சாதகத்துக்காக அப்படியே கத்துவாங்க சார். நம்ம அந்த இடத்துல அமைதியா அங்க நன்மையோ தீமையோ அமைதியா நம்ம கொஞ்சம் பக்குவமா விளைகிறது தான் சார் நல்லது நமக்கு. ஆமா அது நிறைய பார்த்துருக்கேன் சார் நான். கண்டிப்பா அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆயுதமா அந்த சப்தத்தை வந்து பயன்படுத்திடுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா அந்த நீங்க வந்து இந்த கிளாஸே வந்து எப்படின்னா ஒரு ஜெர்மன்ல வந்து எப்படி வாழணும் கத்துக்கிறது தான். ஜெர்மன்ல இருக்கிற மக்கள், ஜப்பான்ல இருக்கிற மக்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில வாழ்றாங்களோ அந்த நிகழ்வுகளை வந்து கத்துக்கிறது தான் இங்க அடிப்படை. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அந்த ரிச்சா மாறுறதுக்கான நல்ல மனநிலையை உங்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் இங்க நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா வாழ்க வளமுடன்.
there is a wording, be a Roman when you are in Rome அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். அது விளக்கமா சொல்லுங்க. அதான் சார், be a Roman when you are in Romeனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல வராங்க. எஸ், அதான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடக்கக்கூடியவர்களாக மாறணும். அந்த ஊர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக கத்துறவங்க இருக்கிறத நீங்களும் கத்துறவங்களா மாறிடாதீங்க, ஏன்னா நீங்க மோசமா போயிடுவீங்க. அதனால நம்ம அந்த வார்த்தைகளை வந்து யாரையும் கௌரவ குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல துச்சமா அவங்கள வந்து நம்ம பாத்துறவும் கூடாது, பேசிடவும் கூடாது. எப்ப நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது சிக்கல்ல மாட்டும் போது நீங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போச்சு. ஒரு 3 months முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணும்போது ஸ்கூல் போகும்போதுங்க சார், பின்னாடி வந்திருக்காங்க. நான் சிக்னல் போட்டு மெதுவா திரும்புறேன். அது அவங்க தப்பா என் மிஸ்டேக்கான்னு தெரியல. ஒரு தம்பி வந்து அவங்க அக்கா 3 months 4 months பிரெக்னன்ட் வந்திருக்காங்க. நான் மெதுவா இண்டிகேட்டர் போட்டு ஒரு பஸ் லாரி போன பிறகு நான் மூவ் பண்றேன். இவன் அதுவும் என்ன கிராஸ் பண்ணி கொஞ்சம் மெதுவா வந்துட்டு இருக்காரு. அவரும் ரைட்ல திரும்புறாருன்னு நினைச்சுன்னு நான் ரைட்ல கட் பண்றேன். அவன் சின்ன பையன் தான், ஒரு 20 வயசு இருக்கும். அவன் வந்து நான் அப்படியே அவன் பின்னாடி வந்திருக்கான். ரைட்ல திரும்பணும், லைட்டா இடிச்சு அந்த பாப்பா இறங்கிடுச்சு. யாருக்கும் எதுவும் ஆகல. அவரும் இடிக்கல, நானும் இடிக்கல. அந்த பாப்பா இறங்கிடுச்சு. எனக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. அவன் என்ன சொன்னான், உடனே எப்படி இடிச்சுட்டு போற, ஒரு சாரி சொல்றியா அப்படின்னா. நானே பதட்டத்துல இருக்கேன்ப்பா, சாரிப்பா, நானும் எந்த தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியுது, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, பரவாயில்ல, யாருக்கும் ஒண்ணும் ஆகல. உடனே நான் சாரி சொல்லிட்டேங்க சார். சாரி சொல்றீங்களா, சாரி சொல்றீங்களா அப்படின்னு குதிச்சான். ஆனா தப்பு அவன்தான். ஏன்னா நான் பாதி இண்டிகேட்டர் போட்டு நின்னு நான் அங்க வந்து அவன் தப்புனேன்னு ஆர்கியூ பண்ணல. அப்புறம் அப்புறம் சரி கொஞ்ச நேரம் சாரி கேட்டோன்னா அவன் கொஞ்சம் கூல் ஆயிட்டு போயிட்டாங்க சார். அங்க அமைதி ஏற்பட்டது. எனக்கு வேற வழி ஒன்றும் தெரியலைங்க சார். ஏதோ அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலன்றதுதான் என் மனசுல இருந்தது. அவன் சாரி தப்பா வந்து, ஆனா சாரி கேட்டியா, சாரி கேக்குறியான்னு குதிச்சான் சார். சரி ஓகேப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேங்க சார். வேற என்னங்க சார் பண்ண முடியாங்க. நம்ம அங்க கோபம் கொள்வது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நிகழ்வு அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து அப்படியே ஊர்ந்து வருது. வரும்போது ஒரு அறம், ரம்பம்னு சொல்லுவாங்கல்ல, மரத்தை அறுக்கக்கூடிய பெரிய ரம்பம், எஸ் சார், அதை வந்து அது கிராஸ் பண்ணுது. அப்ப அந்த ரம்பத்துல இருக்கிற அந்த கம்பி, அந்த அறுக்கக்கூடிய அந்த கத்தி இருக்கும்ல, முன்னாடி முனை முனையா நிறைய இருக்கும் இல்லையா, அது வந்து அதை குத்திருச்சு. உடனே அந்த பாம்புக்கு ரொம்ப கோபமாயி என்ன பண்ணிருச்சு, அந்த ரம்பத்தை அப்படியே சுத்தி 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 பலமா வளைச்சு சுத்தும் போது இன்னும் வலி அதுக்கு அதிகமாகுது. அப்ப அது நினைச்சுக்கிச்சு, இந்த ரம்பம் வந்து என்ன நல்ல ஃபோர்ஸா எதிர்க்குதுன்னு நினைச்சு நம்ம திரும்ப அது வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு வலி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த பாம்பு அதை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பாம்பு வந்து அந்த ரம்பத்தின் மூலமாக அறுபட்டு இறந்தே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய கோபம் அப்படிங்கிறது. நம்ம எப்போ கோபம் அதிகமாகுதோ அந்த கோபத்துக்கு மேல நம்ம போய் சுத்திட்டோம்னா அது என்ன பண்ணும், நம்மளை குத்தி வலி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாம நம்ம வந்து அழிக்கப்படுவோம். நம்ம வந்து நமக்கு தெரியாமையே நம்மளுடைய அந்த ப்ரெஷர் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, நம்ம எதில் சுற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். கோபங்கிறது அந்த மாதிரி ஒரு மோசமான ரம்பம், அது நம்மளையே அழிச்சிடும். ஸோ அதனால எங்கே நம்ம கோவப்படணும் படக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பொதுவாக வந்து மற்றவர்களை பற்றி குறைவாக பேசுவது உங்களை குறைவாக்கிவிடும். நம்ம எப்பவுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யாருக்கிட்டையுமே போய் பேசவே கூடாது, மௌனமாக இருப்பதுதான். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, ஆமா அவங்க வந்து இப்படி அவங்க அப்படின்னு ஒருத்தங்க யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்க ஆமா ஆமா சொல்லவே கூடாது. ஆமா எனக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி அவர் செஞ்சாரு அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம வந்து குறைவாக பேசக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட அந்த குறைவான விஷயத்த கேட்டுட்டு நேரா போய் அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க,
நீங்க எப்படி அவங்களை இங்க வச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நேர ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தரை பத்தி குறைகளை சொல்றாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட நமக்கு எப்பவோ நடந்த சில குறைகளை அவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது மற்ற எப்படி சார் அவங்க அது மாதிரி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அது சொல்லலைன்னா கூட சரி சொல்றாங்களேன்னு தலையாச்சு ஆட்டுவோம். இவங்களுக்கு இப்படி சொன்னா நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி சொல்லாத நம்ம அப்படின்னு நேரடியா சொல்லிடுவோம் சார். கரெக்ட் அதனால என்ன சரியா பிடிக்காது. இது மாதிரி இந்த டாபிக் மாத்து, என்கிட்ட இது மாதிரி பேசாத, அது கரெக்ட் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை வச்சுக்க, வேற டாபிக் மாத்து, நம்ம நல்லது பேசலாம்னு நான் டைரக்டா சொல்லுவேன் சார். குரூப்பா இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும். அதனாலே என்ன வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்க சார். எஸ், கண்டிப்பா. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தான் அவங்க அந்த ஒரு தர்மம் இல்லாம நியதி இல்லாம பாதிப்பை உங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ மற்ற நபர்களை எஸ் பத்தி சார். குறை சொல்லும் பொழுது வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். உமா மேம் சொல்ற மாதிரி தான் சார் ம் எல்லாமே. நம்ம அந்த இடத்துக்கு கொஞ்சம் சொன்னோம்னா, நீங்க யார்கிட்ட வேணா பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம மேல கோவமா, நம்ம எஸ், மேலே இதுவா அதான் இல்ல இருக்கும் சார் நம்ம அவங்களுக்கு. வந்து அந்த அவாய்ட் பண்ணி மௌனமா போறது நல்லது. நீங்க அவங்கள்ட்ட வந்து அந்த வார்த்தைகளை அதுக்குதான் சார். பேசுவதை விட அந்த இடத்துல தான் உங்களுக்கு மௌனம் தேவை. நீங்க வந்து அவங்க வந்து உங்ககிட்ட மற்றவங்களை பத்தி மோசமா சொல்லும் பொழுது நீங்க எஸ் ஆர் நோ சொல்லாம நீங்க அவங்க மௌனம் சாதிப்பது தான் சிறந்தது. ஏன்னா நம்ம மௌனத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம், ரிப்ளை பண்றதை அது பத்தி பேசல. நம்ம அது ரிப்ளை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு புரியாதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க ரிப்ளை கொடுத்துறீங்க. இல்ல அப்ப சார். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எஸ் அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஆதங்கத்தை கொட்டுறாங்கன்னு காது கொடுத்து தொடச்சிட்டு. கேட்டுருவோம் சார். கேட்டுட்டு பிறகு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, நீ இது மாதிரி பேசாத, இந்த இது மாதிரி டாபிக் மாத்து. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனை சொல்றதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு அதை ரிலீஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் சார் சொல்லுவேன். அதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உணர்வுகளை மதிக்காத நபர்கள்ட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட கருத்துக்களை வந்து அவங்கள்ட்ட பேசவே கூடாது. நம்ம உணர்வுகளையும் நம்மளோட சிந்தனைகளையும் மதிக்கக்கூடிய நபர்கள்ட்ட தான் நம்மளோட எந்த ஒரு குறையாக இருந்தாலும் ரகசியங்களாக இருந்தாலும் பேசக்கூடியவராக நம்ம இருக்கணும். பொதுவா வந்து இந்த உணர்வு பூர்வமாக இல்லாத நம்ம சொல்றத வந்து கேட்காத நபர்கள்ட்ட நம்ம பேசவே கூடாது. அந்த ஏன்னா அவங்க வந்து ஒரு துக்கத்துல இருக்கிறாங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, இல்ல அவங்க வந்து ஒரு கௌரவமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட போய் உங்களை கவனிக்காத ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்களோட கருத்துக்களை எதுவுமே அவங்க காதுலயே வாங்கிக்கவே மாட்டாங்க. ஸோ உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத நபர்களோடு நம்ம பேசுவதை குறைத்து கொள்வது மிக சிறந்தது. இன்னொன்று, உங்களை பற்றி சிந்திக்காத மனிதர்கள்ட்ட உங்களோட ரகசியங்களை நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் வந்து நம்ம அதிகமான கவனமாக நம்மளோட வார்த்தைகளை வந்து குறைத்து பேசிட்டு தீய இடங்கள்ல தீய மனிதர்களுக்கு இடையில் அந்த வார்த்தைகளை வந்து கவனமாக நம்ம பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு தீய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து வார்த்தைகளை உபயோகப்படுத்தினோம்னா நம்மளை வந்து அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க, பிரச்சனைகளை அதிகப்படுத்திடுவாங்க, நம்மளை வந்து மதிப்பில்லாம மாத்திடுவாங்க. அந்த நம்மளோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத இடங்களிலும் நம்ம பேசக்கூடாது. உங்களோட வார்த்தைகளை வந்து அவங்க கேட்காதவர்களாக இருந்தாங்கன்னா அங்க வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நம்ம பேசவே கூடாது. நம்ம அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட வெற்றிகளை அதிகமா எல்லா பகுதிகளிலும் நம்ம போய் பேசக்கூடாது. ஸோ எப்போ வந்து உங்களோட வெற்றிகளை உங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை நீங்க அதிகமா எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ரொம்ப பாதிப்பு அடையக்கூடியவர்களாக, மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக, கேலி கூத்தாக மாற்றக்கூடிய இடமாக நீங்க மாறிடுவீங்க. அதனால நம்மளோட ஒரு வெற்றியை கூட நம்ம சரியான இடத்துல சரியான நபர்கிட்ட சரியான அந்த சூழலை பயன்படுத்தி அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட வெற்றிகளை கூட நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போய் நம்ம வெற்றியை வந்து கொண்டாடக்கூடாது. அந்த வெற்றியை வந்து அடுத்த நபர்கள்ட்ட போய் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அந்த மாதிரி
ஒரு வெற்றியை கூட மௌனமாக இருந்து, நீங்க பயங்கர சூப்பரான ஆள் தான், நீங்க பெரிய டீம் தான், பெரிய சக்சஸ் தான். ஆனா நம்ம வந்து நம்மளை உணராத மனிதர்கள்ட்ட போய் நம்மளோட வெற்றியை கூட நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த மௌனம் அப்படிங்கறது வந்து நீங்க யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது கிடையாது. எல்லாத்துட்டையும் பேசணும், எல்லாத்துட்டையும் பழகணும், எல்லாமே செய்யணும். ஆனா இடம், பொருள், ஏவல் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம பேசாம அமைதியா நம்மளை கட்டுப்படுத்திட்டு நம்ம உட்கார தெரியணும். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி, மௌனத்தின் பயிற்சி. அப்போ உங்களுக்கு இந்த மௌனத்தின் பயிற்சி வேணும் அப்படின்னா பயங்கர சப்தமான இடத்துல உங்களை கண்ட்ரோல் பண்ணி பேசாம உட்கார்ந்து பழகுங்க. அடுத்த நபர்களோட என்ன எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம அமைதியா உட்கார்ந்து பழகணும். ஸோ அதிகமா பேசாம இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனமா கவனிச்சு என்ன ஒரு சூழல் இருந்தாலும் அமைதியா அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப நிறைய எமோஷ்னலா பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு எமோஷ்னலா நீங்களும் எமோஷ்னலா பதில் சொல்லாம அதை முழுசா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அதை கேட்கணும் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷனல், அந்த சங்கடங்கள், அந்த கவலைகள், அதை வந்து உங்கள்கிட்ட தீர்வு கேட்பதற்காகவோ உங்கள்ட்ட இருந்து ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்குங்கிறதுக்காகவோ வந்து அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவரே ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச நபராக தான் இருப்பார். ஆனால் உங்கள்கிட்ட சொல்றது எதுக்காகனா அந்த ஒரு வலி இருக்கும் இல்லையா, சங்கடம் இருக்கும் இல்லையா, அந்த துக்கம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த அளவை குறைச்சிக்கிறதுக்காக தான் அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு துக்கமான நிலையில ஒரு சூழல்ல வந்து ஒருத்தங்க நம்மக்கிட்ட சில துக்கமான செய்திகளை மனசு விட்டு பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எந்த கருத்துமே சொல்லாம அமைதியா இருந்து அவங்களோட முழு அந்த சங்கடத்தையும் கேட்டு அதுக்கப்புறமாவும் அவங்களே ஒரு முடிவை சொல்லும் பொழுது அந்த முடிவையும் அமைதியா இருந்து கேட்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலாம்னு நம்ம நினைக்கும் போது அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அரைவாசி கேட்டுட்டு பதில் சொல்லிடுவாங்க. அரைவாசி தான் கேட்டிருப்பாங்க, அரைவாசி தான் நம்ம அதில் அவங்க சொல்லவே ஆரம்பிச்சிருப்போம். அதுக்குள்ளார இவங்க அதுக்குண்டான எல்லா கருத்துக்களையும் தனக்கு அதான் ஒரு ஒரு இடத்துல ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு இது நடக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்து யாரையும் ப்ரூஃப் பண்ணுறக்காக வரல, எனக்கு எல்லாமே தெரியும்னு காமிக்கிறதுக்காக அந்த வகுப்புக்கு நம்ம வரல. நம்ம யாரா வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு வகுப்புங்கிறதே ஒரு ஆசிரியரும் ஸ்டூடெண்ட் இல்லையா, மாணவனும் இருக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. ஸோ அந்த மாணவனாக கற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்ம அங்கே இருக்கணுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அதை நிரூபிக்கக்கூடியவராக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் அங்கே கிடையாது. ஏன்னா நீங்க கத்துக்க வந்திருக்கிறீங்களா, நிரூபிக்க வந்திருக்கீங்களா? கத்துக்கிறதான் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நிறைய டேலண்ட் இருக்கலாம், நம்ம சிறந்தவர்களாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட நமக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கலாம். அப்போ ஒரு இடத்துல ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னால அங்கே அந்த என்ன அங்கே சொல்லப்படுகிறது, எது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில இருந்து நம்ம ரொம்ப அமைதியாக அதை வந்து கேட்கறது தான் மிக சிறந்தது. அப்போ என்னன்னா நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், லேர்னர்ஸாக இருக்கணும். அந்த செய்தியை வந்து சரியாக முறையாக கேட்டு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ ஒரு வகுப்பு எனக்கு யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே நிறைய கொஸ்டின் மற்றவங்க கேட்கறக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு நம்ம சும்மா இருப்போம். அதே மாதிரி தேவையான கேள்விகளை கரெக்டாக கேள்வியும் கேட்போம். ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்டலுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு அவர் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து விளக்கறக்கு முயற்சி பண்ணுவாங்கல்ல. ஒரு எக்ஸிபிஷன் இல்லைன்னா ஒரு மேஜிக் ஷோ நடக்குதுன்னா மேடைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஓடி மேடைக்கு போகக்கூடாது. என்ன காரணம்னா அவங்க செய்யக்கூடிய அந்த மேஜிக் என்னங்கிறது அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தெரியாது.
யாருக்கு தெரியாது? கீழே இருந்து மேலே போய் உட்கார்ந்தாருல, அவருக்கு அந்த நபர் என்ன செய்யறாருன்னு தெரியாது. அவர் வந்து அங்க கண்கட்டி என்னன்னு புரியாம தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் எங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அப்ப நம்ம எதுக்கு போயிருக்கிறோம்? மேஜிக் பார்க்க போயிருக்கிறோம். மேஜிக் காமிக்க போல. நம்ம ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போயிருக்கிறோம். கல்வியை கற்பிப்பதற்காக நம்ம போல. நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக நம்ம போல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அங்க மௌனம் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவர் அந்த பண்ற மேஜிக்கை நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது முழுசா அதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும், இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மாதிரி உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா டபால்னு ஓடி போயிடாதீங்க, சரியா? உங்களை வச்சு ஜோக் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்க வாழ்க்கை அப்படிதான், அடிக்கடி நீங்க ஜோக்கரா மாறிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி யார் உங்களை கூப்பிட்டாங்க உட்கார வச்சாலும் போய் உட்கார்ந்துடாதீங்க. அந்த மாதிரி பல நன்மையான விஷயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பேசிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு நடந்த இந்த வகுப்பு, நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக உங்க வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படிங்கிறத யாராவது ஒன்று ரெண்டு பேர் உங்க கருத்துக்களை இங்க பதிவு பண்ணுங்க. எஸ்மா? சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க இன்னைக்கு வளமுடன். நீங்க நான் கடைசி கொஞ்ச நேரம் தான் இது பண்ணேன். ஆனா நீங்க அந்த கொஞ்ச நேரம் அந்த 10 செகண்ட் நான் உங்க வாய்ஸ் கொஞ்சம் என் கம்மியா வாழ்க்கையில இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா? ஓகே சார். இப்போ என்னுடைய இப்ப நீங்க இந்த 10 செகண்ட் வாய்ஸ் டோட்டலா கட் ஆயிருச்சு. சார் இப்போ வாழ்க வளமுடன். எஸ்மா, வாழ்க ஆ வளமுடன். இப்ப நீங்க சொன்னது அனைத்துமே என் வாழ்க்கையில நடந்ததுதான் சார். ம் அதாவது நம்ம மௌனமா இருக்கக்குள்ள எல்லாமே நமக்கு புரியுது. அதனால அந்த மௌனமா இருக்கக்குள்ள ம் அது என்ன நமக்கு அது தேவையில்லைன்னு ஒதுங்கி போறோம். நம்மள்ட்ட அது வரும்போது அதுக்கான சொல்யூஷன் சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடுது. அதுதான் சார். அவங்களுக்கு இதுவா நம்மள போகணும்னு சொல்றாங்க, போறதுக்கு ரெடியா இருக்கோம். அந்த இடத்துல அது நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம அவங்களோட போறதுக்கு சரிதான். கெட்டது நம்மளால அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்கக்குள்ள நம்ம தேவையில்லாம ஒதுங்கலாம். நீங்க எதா பண்ணிக்கங்கன்னு விட்டுட்டு வந்துடுது. நீங்க அந்த மௌனத்தோடைய வலி வலிமைங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறது புரியுது. அது வந்து சில சமயம் டிஸ்டர்ப் ஆகுது. அதை நம்ம கரெக்ட் பண்ணி போயிட்டோம்னா உண்மையா நம்மளோட சக்சஸ் வந்து யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொன்னா மட்டும் போதும் சார். எல்லார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். கண்டிப்பா. எஸ் நிச்சயமா சார். எஸ், தேங்க்யூ. இந்த தேங்க்யூ கிளாஸ் சார். நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் என்ன கொடுத்தது உங்களுக்கு? 12 நாள் வகுப்பு நீங்க அட்டன் பண்ணீங்கல்ல? ஆமா சார். என்னுடைய லைஃப்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் விலகி எனக்கு இது போறதுக்கு ஒரு வழி கொடுத்தது சார். ம் அது என்னால அது உணர முடியுது. இப்பயும் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. அது மொத்தமா ஒரேடியா விலைக்கு போகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது நம்ம செஞ்ச தவறுகளும் இருக்குல்ல, அதையும் உணர்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் போகணும். நம்ம ம் எல்லாரும் நமக்கு கையில வந்து லட்டு அல்வா கையில வாயில வந்து விழாது. அது நம்ம உடைச்சு வெளியில வரும்போது நம்மளை உடைச்சு வெளியில வரும்போது அது கிடைக்கும் சார். கண்டிப்பா. அந்த தயக்கத்துல இருந்தா தான் சார். தேங்க்யூ அது சார். அந்த வகுப்பு உங்களுக்கு கொடுத்துச்சா? எஸ், கொடுத்தது சார். அஹ், அதனால அது வந்து மாறி வெளியே வந்துட்டீங்க. வெளியில வந்திருக்கேன். இன்னும் அது வந்து இன்னும் நான் போகணும் சார். அது கண்டிப்பா வந்து ஸ்மூத்தா போறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். கண்டிப்பா. இந்த இன்னும் இன்னும் கிளாஸ். அதிகமா உங்க வாழ்க்கை வந்து மாறும். எஸ் சார். ஏன்னா அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு. எஸ் சார். எஸ். வேற தேங்க்யூ யாரு? சார். வேற யார்? தேங்க்யூமா, தேங்க்யூ. வேற யார் பேச போறீங்க? சார் சார். வணக்கம் சார். எஸ்மா, சார். காயத்ரி. சொல்லுங்க, மோகனப்பிரியா. சார் சார் எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குங்க சார். நீங்க எடுத்த கிளாஸ் இன்னைக்கு எடுத்தது மாதிரி என் ஃப்ரெண்டு தாங்க சார். ம் அவங்க விஷயத்துல சார். ம் ம் அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அதுக்கு தனியா அது அவங்க சொன்ன விஷயத்த கன்வே பண்ணிட்டேன் வேற உங்ககிட்ட. ம் என்ன மதி நான் நீ என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் நான் பாத்துக்குவேன்னு நம்பிக்கையா இருந்தாங்களாம். இப்ப நானும் வந்து ஒரு சுயநல சார். ம் கண்டிப்பா. வந்து
இல்லைங்க சார், என் மேல தப்பு இல்லாதனால என்னால போய் மன்னிப்பு கேட்டு பேச முடியலைங்க சார். ஒருக்கா கேட்டுட்டேன். நீங்க என் மேல தப்பு இல்லை, நான் பேசிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் அதுக்கு கொடுக்கும்போது இல்லையில அந்த மாதிரி சில என்ன வருது, நம்ம கோவப்படக்கூடாது, இல்ல அது வெறுப்பு காட்டக்கூடாது அவங்கள. இல்லைன்னா முதல்ல குழம்பிக்கிட்டே இருப்பாங்க சார். இப்ப அமைதியா பேசலையா, சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை அப்படி விட்டுட்டேங்க சார். ஓகே, தேங்க்ஸ். சார் வாழ்க வளமுடன் சார். சார் பண்ணிட்டு போகும்போது பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ரொம்ப சார் இப்ப முதல்ல பேசுனது சவுண்ட் கேட்குங்க சார். இப்ப நான் போய் அவங்க அந்த ஃபர்கிவ் கொடுத்து விடுறதா நல்லதுமா. அவங்களே மன்னிச்சு எப்ப வராங்களோ வரட்டுமாங்க சார். ஆமா, அவங்களே மன்னிச்சு வர்றதுதான் சிறந்தது. ஓகே, ஓகே சார். ஓகேங்க சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார் எக்கோ வருதுங்க சார். கேக்குதா? இல்ல என்னோட தான் வருது. நம்ம மைண்ட்ல அப்படின்னு நம்ம நினைச்சாக்கா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்னோட எஸ்டர்டேஸ் இன்சிடென்ட் ஒரு நடந்ததுல வந்து என்னோட டாக்டர் வந்து ஹார்ஷா நடந்துட்டோன்னு நான் வந்து உங்க பாட்டி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீ என்ன ஹர்ட் பண்ற அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தைக்கு முகமே மாறிட்டு. இப்ப வந்து நான் இமோஷனலா அந்த குழந்தையோட மனசுல வந்து ஒரு ஹர்ட் கொண்டு வந்துட்டேன்ல, அது நான் சொல்லிருக்க கூடாதுல்ல. அது ஏன் தெரியல, அந்த ஏன் அந்த வார்த்தை வருது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்திருக்கு, அது வந்திருக்கா அப்படின்னு தான் நான் கேட்க நினைக்கிறேன். வை இட் இஸ் ஹேப்பனிங், அது சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? எஸ், நம்ம அதுதான் இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நம்ம லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல. அந்த ஃபர்கிவ்னஸ் சிஸ்டத்தை வந்து பக்காவா நம்ம இன்னும் அதிகப்படுத்தும் போது அந்த மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய கோபம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப நார்மலுக்கு வந்துடும் எல்லாம். புரிஞ்சிருச்சா? நேத்து நான் நிறையவே ஃபர்கிவ்னஸ் கொடுத்தேன் சார். ஏன்னா எனக்கு நேத்து ஹர்ட் ஆனனால என்னோட குரூப்ல இந்த ரூம்ல இந்த இதுல இருக்கவங்களே வந்து நிறைய பேர் எனக்கு ஹீலிங் கொடுத்தாங்க. ஒரு சிலர் என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க, ஒருத்தவங்க பேசுனாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ வெரி என்னது நிறையவே வந்து என்ன சொல்றது, வெளியில வர்றது. ஒரு சிலர் வந்து துளசி சொன்னாங்க, ஏதோ ஒரு கர்மா போகிறதுக்காக தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி கூட நடந்தது. ஸோ இன்னும் நான் நிறைய ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும் இல்ல சார். ஏன்னா சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்தேன்னு. இப்போ நான் வந்து நிறைய வந்து விஷயங்கள் கத்துக்கிறேன் பாத்தீங்களா. இப்ப நான் ஒரு ஒருத்தங்கிட்ட கத்துக்கிட்டு நான் அடுத்த விஷயங்கள் இன்னொருத்தகிட்ட கத்துக்கிட்டு போறப்போ சோ நான் ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க வந்து என்ன வந்து கோச்சுக்கலாமா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்குமா சார்? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க தெளிவடையும் போது இன்னும் நல்ல விஷயங்களை தான் நீங்க கத்துக்க போறீங்க.
ஆஹா. இல்ல இவ என்கிட்ட இவ்வளவு நாள் கத்துக்கிட்டாளே, இப்ப திரும்பி இப்ப வேற இடத்துக்கு போயிட்டாளே அப்படின்னு அவங்க வந்து என் மேல வந்து நெகட்டிவா நினைக்கலாமா? அதனால கூட சில விஷயங்கள் நடக்கலாமா அப்படின்னு நான் கேக்குறேன். உங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்கள அந்த மாதிரி மாற்றும். ஓகே ஓகே. அப்ப நம்ம வந்து யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற போல்ட்டா நம்ம இருந்தோம்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த தவறான ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா போகாது. அப்படி போகலைன்னா நமக்கு அந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ள வந்து நிறைய பண்ண வேண்டியது. ஆமா, நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களை அது நேசிக்க ஆரம்பிக்கும். நம்ம எதை விரும்புறோமோ அது நம்மளை விரும்ப ஆரம்பிச்சு, நம்ம எதை யோசிக்கிறோமோ அது நம்ம மேல யோசிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அந்த சிந்தனையை வந்து குறைச்சிட்டு நம்ம அதிகமான சிந்தனையை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நார்மலுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ சார் ஆல். ஹேவ் a nice day. Love தேங்க்யூ you சார். all. எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.